காவலாளி அஜித்குமார் விவகாரம். யார் இந்த நிகிதா? நகை திருடு போன வழக்குல திருபுவனம் காவலாளி அஜித்குமார் போலீசாரால அடிச்சு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மொத்த தமிழகத்தையே உலுக்கியிருக்கு. அஜித்குமார் மேல நகை திருட்டு புகார் கொடுத்த பேராசிரியை நிகிதா மிகப்பெரிய மோசடி ராணி அப்படிங்கிற விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மேலும் இவர் தைரியமா பண மோசடி மற்றும் கொலை மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு உயர் போலீஸ் அதிகாரி கொடுக்கிற தைரியம் தானே பேச்சு அடிப்படுது. ஒரு உயர் போலீஸ் அதிகாரியான ஏடிஜிபிக்கும் நிகிதாவுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருக்கிறதா சொல்லப்படுற நிலையில நிகிதா செய்த தில்லாலங்கடி வேலைகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததா திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதே மாதிரி தன்னோட வீட்டை விற்கிறதா சொல்லி ஒரு கல்லூரி மேலாளர் கிட்ட வாங்கின 25 லட்சம் ரூபாய் முன்பணத்தை திருப்பி கொடுக்காம ஏமாத்தி இருக்காங்க. அதே மாதிரி செக்கனூரணி பகுதியில ஒருத்தருக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு 25 லட்சம் ரூபாய் வாங்கி அவரையும் ஏமாற்றி இருக்காங்க. அந்த வகையில தன்கிட்ட பணத்தை திருப்பி கேட்ட எல்லாருக்கும் கொலை மிரட்டலும் விடுத்திருக்காங்க நிகிதா. இப்படி பல மோசடி குற்றச்சாட்டுகள் இவங்க மேல இருக்கும்போது இவங்க கொடுத்த நகை திருட்டு புகாருக்கு போலீசார் இந்த அளவுக்கு அதிரடி நடவடிக்கை எடுக்க காரணம் என்ன? இதன் பின்னணியில் இருக்கிறது அந்த ஏடிஜிபி யாருன்னு கேள்வி எழுப்புறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க.